சிஏ அப்டேட் சேனல்லேருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. January 25th 2024 ICAI மே ஆர் ஜூன் 2024க்கான எக்ஸாமினேஷன் டைம் டேபிளை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சேம் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தாங்க. சப்போஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணுற எலெக்ஷன் டேட்டும் நம்மளுடைய ஐசிஐ எக்ஸாம் டைம் டேபிள் டேட்டும் மீட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ரெக்வயர்டு சேஞ்சஸ் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஹைலைட் பாயிண்ட்டாகவே இது கொடுத்துருந்தாங்க. ஃபியூ டேஸ் பிஃபோர் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக எலெக்ஷன் டேட்டும் ஐசிஐ எக்ஸாம் டேட்டும் வந்து கரெக்டாக மீட் ஆச்சு. ஸோ ஐசிஐ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து எக்ஸாம் டைம் டேபிள் மே 2024க்கான எக்ஸாம் டைம் டேபிளை நாங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவைஸ்டு டைம் டேபிளை March 19th ஈவினிங் நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ March 19th அண்ட் ஈவினிங்கும் வந்துருச்சு. ஐசிஏ வந்து ரிவைஸ்டு எக்ஸாமினேஷன் டைம் டேபிளை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அது என்ன நியூ ரிவைஸ்டு டைம் டேபிள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஓல்டு டைம் டேபிள் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கலாம். இன்டர்மீடியட் பார்த்திங்கன்னா 3rd மே ஸ்டார்ட் ஆகி 13th மே வந்து எண்ட் ஆகுது. இன்பிட்வீன் வந்து உங்களுக்கு வந்து 1 டே தான் கேப் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் ஃபைனலுக்கு பார்த்திங்கன்னா 2nd மே ஸ்டார்ட் ஆகி 12th மேவே வந்து முடிஞ்சிடுது. இதுவுமே இன்பிட்வீனில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே 1 டே தான் உங்களுக்கு கேப் இருக்குது. இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா 10 and 12 அப்படின்னு சொல்லிட்டு பழைய டைம் டேபிளை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ புது டைம் டேபிள் என்ன அப்படின்னா, இது பார்த்தோன்னே எனக்கு ஒரு பிக் டிஸப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இன்டர்மீடியட் டேட் எல்லாம் ஏன்னா ஐசிஏ எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இன்டர்மீடியட் வந்து 3rd மே ஸ்டார்ட் ஆகி 17th மேயே எண்ட் ஆகுது. நிறைய பேர் வந்து இது ஜூனில் போஸ்ட்போன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஐசிஏ இது 1 month போஸ்ட்போன் பண்ணவே இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 எக்ஸாமுக்கு நடுவில் 1 டே லீவ் இருக்குல்ல, ஒரு கேப் இருக்குல்ல, அது வந்து 3 டேஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது எந்த டேட்டில் வந்து மீட் ஆகுதோ, நான் வந்து முன்னாடி சொன்ன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், இன்டர்மீடியட் வந்து பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 6 அந்த டேட்டில் தான் வந்து எலெக்ஷன் டேட் வந்து மீட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு 2 days தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்டர்மீடியட் பேப்பர் 1 வந்து May 3, செகண்ட் பேப்பர் வந்து 1 day கேப்க்கு அப்புறம் May 5 அண்ட் பேப்பர் 3 பார்த்திங்கன்னா ஓல்டில் வந்து 7th மே இருந்துச்சு, இதெல்லாம் 9th மேவாக மாற்றிருக்காங்க. தென் அது சேஞ்ச் பண்ணதுனால பேப்பர் 4 வந்து 11th மே, பேப்பர் 15th மே, லாஸ்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா 17th மே. அதுவே நீங்கள் இப்போ ஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் டேட்டும் அப்படியே தான் இருக்குது. இதுவுமே ஒரு சில மைனர் சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா 2nd மே சேம் அப்படியே தான், நோ டிஃப்ரென்ஸ். பேப்பர் 2 4th மே, நோ டிஃப்ரென்ஸ். பேப்பர் 3ல் பார்த்திங்கன்னா 8th மே, 6th மேவாக இருந்ததை 8th மேவாக வந்து மாற்றிருக்காங்க. அண்ட் பேப்பர் 4 பார்த்திங்கன்னா 10th மே, பேப்பர் 5 14th மே அண்ட் எண்ட் ஆகிற லாஸ்ட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 16th மே. இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனுக்கு வந்து 14th அண்ட் 16th மே. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து ஃபவுண்டேஷனுக்கும் போஸ்ட்போன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் இந்த ரிவைஸ்டு டைம் டேபிளில் ஃபவுண்டேஷன் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு டைம் டேபிள் வந்து அவங்க மென்ஷனே பண்ணல. அப்படின்னா வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அவங்க பழைய ஸ்கெடியூலில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே சேம் தான். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ரிவைஸ்டுமே கிடையாது. அவங்களுக்கு பழைய டேட் என்ன இருந்துச்சு, June 20, 22, 24 அண்ட் 26 சேம் டேட் அதுவே தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஐசிஏவோட இந்த ஒரு ஸ்டெப் நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்களா? ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது உங்களோட ஃபீலிங் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ரிவைஸ்டு டைம் டேபிளுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி போஸ்ட் பண்ணலாம் ஆகலை. ஸோ டிஸப்பாயிண்ட் ஆகாமல் இப்போ இருக்கிற டைமை இன்னும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களால் இந்த மாதிரி ஐசிஏவோட இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.